நாடக மாந்தர்கள், அரசர், இளவரசி, பணிப்பெண். சான்றோர்களுக்கு என் வணக்கம். இன்று என் மகள் எனக்கு மிகுந்த பெருமையை தேடி தந்துவிட்டார். அவளது கல்வி ஞானம் என் அறியாமை என்னும் இருளை நீக்கியது. பெண் கல்வி கற்பதை சிறுமை என கருதியேன். ஆனால் அவளது கல்வி ஞானத்தால் என் நாடே பெருமை அடைகிறது. இத்தகைய காலமாக நானே பெண் கல்விக்கு தடையாக இருந்து விட்டேன் அல்லவா? என் தவறை நினைத்து நான் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகிறேன். இனியும் இது போன்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன். இனி வரும் காலங்களில் பெண் கல்விக்கு எடுத்துக்காட்டாக இப்பாண்டிய நாடு விளங்கும். இதற்காக தனியாக கல்வித்துறை ஒன்றை உருவாக்குகிறேன். என் செல்வ மகளே, நீ கல்வியில் செய்திருப்பதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஐயம். இத்தகைய கல்வி ஞானம் உனக்குள் எப்படி வந்தது? தந்தையே, நம் அரண்மனையில் பணிபுரியும் பணிப்பெண்ணான மங்கையகரசி தான் எனக்கு இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். மங்கையகரசியா? யாரம்மா அது? நம் அரண்மனையில் பணிபுரியும் பெண் தான் மங்கையகரசி. இவரிடம்தான் தாங்களுக்கு தெரியாமல் நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். நான் அவரை அழைத்து வரவா தந்தையே? அழைத்து வாம்மா. பனிப்பொன் மட்டும் பெருசா இருக்குது. வணங்குகிறேன் மன்னா. பெண்ணே, நீ இந்நாட்டிற்கு அகதியாக வந்தவள் அல்லவா? உனக்குள் எப்படி அறிவு ஞானம்? என் நாட்டில் நான் கல்வியில் சிறந்த தலைமை குருவாக பணியில் அமர்த்தப்பட்டு திடீரென்று அண்டை நாடு எங்கள் நாட்டுடன் போர் புரிந்ததில் எங்கள் நாடு பின்வாங்கிவிட்டது. நான் வேறு எங்கும் செல்ல வழியில்லாமல் நாடுதோறும் அலைந்து இறுதியாக இந்நாட்டிற்கு வந்தேன். இந்நாட்டில் கல்வி கற்ற பெண்களுக்கு இடமில்லை என்ற ஒரு சட்டம் இருந்ததால் படிக்காத பெண்ணாக தங்களது அரண்மனையில் பணியாற்ற வந்தேன். இளவரசிக்கு கல்வியின் மீது இருந்த ஆர்வம் என்னை வேறு வழியின்றி அவளுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத்தருமாறாகிவிட்டது. என்னை மன்னியுங்கள் மன்னா. உன்னால் தான் இந்நாட்டிற்கே பெருமை வந்தது. இந்நாட்டிற்கே அரசனாகிய நானே என் மகள் கல்விக்கு தடையாக இருந்து விட்டேன் அல்லவா? ஆனால் எங்கிருந்தோ வந்த நீ இந்நாட்டு சட்ட திட்டங்களை அறிந்து அவளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாய். ஆகையால் உன்னை இந்நாட்டு கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கிறேன். இன்னும் சில நலத்திட்டங்களை விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி மன்னா.